ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் ஹோட்டல் ஸ்டைல் குருமா எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வீட்லேயே நம்ம சூப்பராக செஞ்சிடலாங்க. இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான குருமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 15 அளவுக்கு தேங்காய் துண்டுகள் எடுத்திருக்கேங்க. நீங்கள் தேங்காய் துருவலாக சேர்க்குறீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் 8லேருந்து 9 அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கலாங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்க வேணாம், முதல்ல குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குருமா செய்கிறதுக்கு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க. 2 பட்டை, 3 கிராம்பு, 2 பீஸ் அளவுக்கு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையுமே 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா இந்த குருமாவுக்கு வதங்கிடணுங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. பெரிய தக்காளியாக 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட சின்ன தக்காளியாக இருக்குதுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குழைவாக இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துடணுங்க. அப்போ தான் இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் இன்னும் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ சேர்த்துருக்க மசாலா பொருள் எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சுங்க. மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஜாரில் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி சேர்த்துக்கிட்டேங்க குக்கரில். இப்போ 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். குருமாக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க நம்ம ஒரு விசில் வச்சு எடுக்கும்போது. இப்போ குக்கரை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். விசில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா கமகமன்னு வாசனையான குருமா சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வீட்டிலையே ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்துர்லாங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.